வெல்கம் டு மை சேனல் வர்ஷாஸ் டைரிஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு எடுக்கணும். எல்லாமே ஒரே அளவில் எடுக்கணும். ஸ்பூனில் எடுத்தாலும் ஓகே தான், டேபிள் ஸ்பூனில் எடுத்தாலும் ஓகே தான். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த வெந்தயம் கலர் மாதிரி லைட்டாக சிவக்கும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். ரொம்பவும் வறுத்துடக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அந்த ஹீட்லேயே வச்சோம் அப்படின்னா இன்னும் ஆறாது, டைம் எடுக்கும். அதனால நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பவுடர் மாதிரி அரைஞ்சி வந்திருக்கு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது 1 ஸ்பூன் தான் நமக்கு தேவை. மீதி எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம வைக்க போகிற மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா தான். இனி தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா, அப்புறம் சின்ன உள்ளி ஒரு 10, அப்புறம் பூண்டு ஒரு 5 எடுத்துக்கலாம். தக்காளி, பெரிய தக்காளினா 1 எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகும் அப்படி தான், சின்னதுனா 2, பெருசுனா 1. அப்புறம் புளி, நமக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். தேங்காயும் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மீன் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க மீன் ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 பெரிய மீன் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு உள்ளியும் தக்காளியும் மசாலெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த எண்ணெய்னாலும் ஓகே தான். அதில் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு வதக்கணும். அது லைட்டாக வதங்கினதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன உள்ளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன உள்ளி நல்லா வதங்கணும், கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன உள்ளி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் பெரிய உள்ளி எடுக்காமல் சின்ன உள்ளி எடுத்துக்கோங்க. உள்ளி வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வதக்கி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கலராக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ தக்காளி இந்த ஸ்டேஜ் ஆனதும் இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்த அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிக்கும், லைட்டாக அடி பிடிக்காமலிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மீன் மசாலாவில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா கருகிடும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் கலந்து விட்டால் போதும். அடுத்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அரைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இனி இதில் நம்ம துருவி வச்சுருக்க எல்லா தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் நல்லா அரைஞ்சாச்சு. இனி நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சு சூடு பண்ணணும். பாத்திரம் லைட்டாக சூடானதும் அதில் நம்ம லைட்டாக ஆயில் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகாவை ஆட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். அதை புளி எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கரைச்சி இந்த மீன் குழம்புல நம்ம இப்போ ஆட் பண்ணணும். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அதில் நமக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த குழம்பு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிச்ச அப்புறம் தான் நம்ம அடுத்தது மீனெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சா குழம்பு நல்லா கொதிச்சிரும்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் அந்த குழம்ப எடுத்து டேஸ்ட் பண்ணணும். அதில் உப்பு, காரம், புளி எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும். எல்லாம் ஓகே கரெக்டாக இருந்து அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நவர மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ நீங்கள் அந்த மீன் எடுத்துக்கலாம். எடுத்து குழம்புல ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம். ஃபுல் மூடி மூடக்கூடாது, மீன் குழம்பு பொங்கி வெளியே வந்துடும். அதனால் இந்த மாதிரி பாதியாக மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொதிச்சதும் அடிக்கடி எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா மீன் குழம்பு வந்து அடி பிடிச்சிடும். அதுக்காக நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா போட்டு கிண்டிடவும் கூடாது, மீன் பொடிஞ்சிடும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு இந்த மாதிரி வற்றி ரெடி ஆயிரும். கொஞ்சம் வற்றி கொஞ்சம் குழம்பு மாதிரி ஆனதும் நம்ம இதில் டேஸ்ட் பார்க்கணும். உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதில் கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். கருவேப்பிலை தான் நம்ம மீனுக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும். இந்த கருவேப்பிலை போட்டாலே மீன் அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ நம்ம 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து தூவி அதை மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கும். திறந்து பார்க்கும்போதே அவ்வளோ மணமாக இருந்துச்சு. நீங்களும் இது வரைக்கும் மீன் குழம்பு வச்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பும் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மீன் குழம்பு. நான் இதில் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மீன் குழம்பு வச்சுட்டு எப்படி வந்த அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.